We inaugurated 8 modernized and redeveloped stations under the Amrit Bharat program. Today, several new train services are being flagged off. 8 நவீன மறுவடிவமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை தொடக்கி வைத்தோம். இன்று பல புதிய ரயில் சேவைகளுக்கு பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கின்றது. Friend, just last week from Madurai, we inaugurated 8 modernized and redeveloped stations under the Amrit Bharat program. Today, several new train services are being flagged off. They connect places like Nagarkovil, Coimbatore, Rameshwaram, Tirunelveli, Mayiladuthurai, Karaikudi with other regions. These new train services will increase tourism, boost the local economy and create many jobs for the youth. Our goal is to create a developed Tamil Nadu for a developed nation. The central government is fully committed to the welfare of the people of Tamil Nadu. We are working day and night for the state's progress and we will continue to do so. Nandri. நண்பர்களே, கடந்த வாரம் நான் மதுரை வந்தபோது அம்ரித் பாரத் திட்டத்தின்படி 8 நவீன மறுவடிவமைக்கப்பட்ட ரயில் நிலையங்களை தொடக்கி வைத்தோம். இன்று பல புதிய ரயில் சேவைகளுக்கு பச்சை கொடி காட்டப்பட்டிருக்கின்றது. இவை நாகர்கோவில், கோயம்புத்தூர், ராமேஸ்வரம், திருநெல்வேலி, மயிலாடுதுறை, காரைக்குடி ஆகிய இடங்களை மற்ற பகுதிகளோடு இணைக்கின்றது. இந்த புதிய ரயில் சேவைகள் காரணமாக சுற்றுலாத்துறை அதிகரிப்பதோடு உள்ளூர் பொருளாதாரத்திற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும். மேம்பட்ட இந்தியாவை உருவாக்க மேம்பட்டதொரு தமிழ்நாட்டை உருவாக்குவதுதான் எங்களுடைய இலக்கு. தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்கு முழு அர்ப்பணிப்போடு இருக்கின்றது மத்திய அரசு. மாநிலத்தின் மேன்மைக்கு நாங்கள் அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வருகின்றோம். இப்படி மேலும் தொடர்ந்து பாடுபட்டும் வருவோம். நன்றி.